ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு குரோஷேல மாலை தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம நூல், ஊசி, குரோஷே ஊசி அண்ட் சிசர் 3 எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம மேஜிக் ரிங் போடணும். அதுக்கு நூலை எடுத்துகிட்டு கொஞ்சம் விட்டுட்டு இப்படி சுற்றிட்டு இதை இப்படி எடுத்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு இந்த ரிங்கை நம்ம சின்னதாக்கிக்கலாம். இந்த டெயில், இதுக்கு பேர் டெயில், இதை நம்ம பிடிச்சி இழுத்தோன்னா இது சின்னதாகிடும். இப்போது ஒரு செயின் ஸ்டிச் இருக்குது. இன்னும் நம்ம 2 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச்சு. இதுக்கப்புறம் 5 டபுள் குரோஷே போடணும். இந்த 3 செயின் ஸ்டிச்சும் ஒரு டபுள் குரோஷேன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம இப்போது இன்னொரு டபுள் குரோஷே போட்டிருக்கோம். இது 2 இருக்குது. இன்னும் நம்ம 4 போடணும். மொத்தத்துக்கு 6 டபுள் குரோஷே வேணும். மூணு, 4, 5, 5, 6. இப்போது இந்த 6ஐயும் போட்டுட்டு இதை நூல் விட்டு எடுத்துகிட்டு ஊசியை ஃபஸ்ட்டு போட்டோம்ல 3 செயின் ஸ்டிச், 1 2 3, இந்த 3ஆவது செயின் ஸ்டிச்சோட மேலே இந்த ஊசியை விட்டு இந்த நூலை இழுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். இதுக்கப்புறம் 2 செயின் போட்டு அடுத்த பெட்டல் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு டபுள் குரோஷே, ரெண்டு, 3, 4, 5, 6. இதை வந்துட்டு இந்த போட்ட ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயோட மேலே உள்ள ஸ்டிச்சில்
உள்ளார விட்டு இந்த நிப்பாட்டி வச்சுருக்கோம்ல இதை எடுத்துகிட்டு போய் இந்த நூல் எடுத்துகிட்டு போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருணும். இது ரெண்டாவது பெட்டலு. இப்போது 2 செயின் ஸ்டிச்சு, ஒரு டபுள் குரோஷே, ரெண்டாவது டபுள் குரோஷே, மூணாவது டபுள் குரோஷே, நாலாவது டபுள் குரோஷே, அஞ்சு, ஆறாவது டபுள் குரோஷே போட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஸ்டிச்சு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்து டைட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுரும். இப்போ நம்ம மூணாவது பெட்டலும் போட்டோம். ரெண்டு செயினு, நாலு இப்போ ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ரெண்டு செயின் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம், ரெண்டு செயின் போட்டு ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு.
போட்டு இப்போது நம்ம ஒரு ரோ முடிக்க போகிறோம். 2 செயின் ஸ்டிச் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் போட்டோம்ல, அதோட சென்டரில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்ல, அதில் கொண்டு ஜாயின் பண்ணிடணும். இப்போது நமக்கு ஒரு ரோ முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஆரம்பிக்கிறப்ப இங்கே 2 செயின் ஸ்டிச் போட்டோம்ல, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் இப்போது 3 செயின் ஸ்டிச் போடணும். எந்த ஃபஸ்ட் ரோ ஆரம்பிக்கிறப்பையும் 3 செயின் ஸ்டிச் போட்டு ஆரம்பிக்கணும் இந்த பூ பின்னுறதுக்கு. அடுத்த பூக்கெலாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு ரோ ஆரம்பிக்கிறப்ப மட்டும் 3 செயின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து ஒரு டபுள் குரோஷேவை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். 3 போட்டிருக்கோம். நாலு, 5, 6 சாரி 6 இதை போட்டு இதை இழுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்டோம்ல 3 செயினு அதில் டாப்பில் போயிட்டு இதை போட்டு இதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். இப்படி தான் நம்ம 2வது ரோ ஸ்டார்ட் ஆகும். இப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம போட்டது, இது வந்து 2வது ரோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது இதில் இன்னும் 2 செயின் ஸ்டிச் போட்டு இப்போ இந்த 3 இதில் அதுமாரி ஒர்க் பண்ணணும். இங்கே 2 செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த கேப்பில் ஒர்க் பண்ணணும். இப்போ பாருங்களேன், இதில் நான் பின்ன மாலையை காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் இந்த மாலை நான் பின்னியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு போட்டு 5 பெட்டல் இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் ரோ நம்ம பின்னினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படியே தொடர்ந்து இதேமாரி வந்துட்டுருக்கோம். நம்ம கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு சாமி படத்துக்கு போடுறதுக்காக இதை பின்னுறோன்னா அந்த சாமி படத்தோட அளவை எடுத்துக்கிட்டு ஒரு 5 ரோ பின்னினதுக்கப்புறம் அந்த அளவை இதுக்குள்ளார விட்டுட்டோன்னா நம்ம எவ்வளோ லெங்க்த்துக்கு பின்னணும்னு நமக்கு அப்போ தான் தெரியும். இந்த பாருங்கள், இந்த பர்பிள் கலர் வந்து அளவுக்கு உள்ளது. இதே இங்கே பாருங்கள், இப்போது மற்ற நூல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரோமா, அப்போ அந்த நூல் அப்படியே அந்த இதோடையே பின்னி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் நான். இப்போது இந்த 2 கலரும் சென்டரில் உள்ளது, இதை விட்டுறணும். இதுதான் வந்து ஒவ்வொரு பூக்குள்ளேயும் வந்துகிட்டே இருக்கும் இந்த கலரு. இப்போ நான் எல்லோ பின்னுறேன்னா எல்லோ வச்சு பின்னுவேன். மீதி 3 கலரும் உள்ளாரே வரும். ரெட்டு மாற்றணுன்னா ரெட்டு எடுத்துப்பேன். இப்போது இதை பின்னி காட்டுறேன் பாருங்கள். இல்லை, இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன். இந்த ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு அடுத்து நம்ம 2 செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு இங்கே நம்ம செயின் ஸ்டிச்சு போன இதில் இதில் பின்னிருப்போம்ல, அதில் நம்ம ஒர்க் பண்ணோம். டபுள் குரோஷேக்கு ஒரு சுற்றிக்கிட்டு இந்த செயின்குள்ளார விட்டு இந்த நூலையும் எடுத்துக்கிட்டு வரணும். ரெண்டு க்ரோஷே பண்ணியிருக்கோம், 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். மூணு, 4,
5 ஃபஸ்ட்டு போட்டு டபுள் குரோஷே உள்ளார விட்டுட்டு இது இப்படின்னு டைட் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 2 செயினு. இங்கே பாருங்கள், இந்த நூல் இதுக்குள்ளார தான் வந்திருக்கு, வெளியில் இல்லை பாருங்கள். இது சென்டரில் வர நூல், இது இப்படியே தான் வந்துட்டுருக்கோம். இது வந்து அடுத்தடுத்த நூல் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த நூலை அப்படியே கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ 4 பெட்டல் போட்டோமா, இது வந்து கடைசி பெட்டலு. இதை போட்டு எப்படி நூல் சேஞ்ச் பண்ணுறோன்னு பாருங்கள். இங்கே உள்ள செயினில் நம்ம ஒன்றும் பாருங்க, இந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளார ரெண்டு 3 4 5 6. இப்போது நம்ம போட்ட போது இதுக்குள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 2 செயின் போட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம்ல அதோட கொண்டு இப்போ வந்து நம்ம அந்த நூலை சென்டருக்கு கொண்டு வந்துடணும். அந்த உள்ளாரையிலே எடுத்துகிட்டு வர நூலை இங்கே நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருப்போம்ல, அதில் கொண்டு போயிட்டு ஜாயின் பண்ணி இப்போது நம்ம இங்கே ஒரு 2 செயின் போட்டிருப்போம், அதில் போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்போது நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எல்லோ விட்டுட்டு இப்போ நான் ரெட் எடுத்துக்கிறேன். ரெட் எடுத்து இந்த ஒரு ரோ போட்டிருக்கோம்ல ரெட்டு, இதே மாதிரி போடலான்ட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதில் நம்ம 2 செயின் போடணும், 3 செயின் போடணும். ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ல, அதனால் அப்போ இந்த எல்லோ வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கங்க. இதில் ஒரு செயினு, இது 3 வந்துடுச்சு. இப்போது இதில் ஒரு 5 டபுள் குரோஷே போட்டு எப்போதும் நம்ம போடுற மாதிரி போட வேண்டியது தான். இந்த நூலையும் நம்ம இடையில எடுத்துகிட்டு வரணும். எல்லோ கலர் நூல் இப்போ உள்ளார போயிடும். பர்பிள் கலர் நூல் சென்டரில் வச்சுக்கணும். இப்போ 3 செயினும் ஒரு கணக்காயிடுச்சு. 3 இப்போ 2 டபுள் குரோஷே போட்டிருக்கேன், மொத்தத்துக்கு 3 ஆயிடுச்சு. நாலு 5 6 போட்டு இதை நிப்பாட்டிட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்டோம்ல 3 செயினில் டாப்பில் உள்ள செயினில் கொண்டு வந்து இதை ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும்.
போட்டுட்டு இங்கே பாருங்க ஒரு பெட்டல். இப்போ வந்து திருப்பி 2 செயின் போட்டு அடுத்து நம்ம பின்ன வேண்டியது தான். இதேமாரி நம்ம கண்டினியூஸாக பின்னோன்னா ஒரு சுற்றிக்கிட்டு இந்த நூலையும் உள்ளார கொண்டு வந்துட்டு அப்படியே பின்னிட்டு வரணும். நான் பின்னி முடிச்சுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாலை நான் பின்னி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த 2 பக்கமும் இந்த நூல் பத்தாதனால வேறு கலர் நூல் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது படத்தில் உள்ள ஆணியில் மாட்டுறதுக்கு. இப்போது இதான் அந்த மாலையோட சென்டர் போர்ஷனு. இங்கே நம்ம இதே மாதிரியே 3 கலரில் 3 குஞ்சம் வர மாதிரி பின்னிக்கலாம். நான் சும்மா எம்டியாக தான் விட்டுருக்கேன். இல்லாட்டி ஸ்பைரல் டிசைன் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸ்பைரல் டிசைன் எப்படி பின்னுறதுன்னு நான் சொல்கிறேன் அடுத்தடுத்து வர வீடியோவில். இது பாருங்கள், இது நான் கொஞ்ச நாள் முன்னாடி பின்னினேன் மாலை. இது கொஞ்சம் பெரிய ஃபோட்டோவாக இருக்கும். இங்கே நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் பாருங்கள். இது சாதாரண நூலில் அப்படியே கட்டியிருக்கேன். இதில் நான் செயின் ஸ்டிச் போட்டு ஃபோட்டோவில் மாட்டுற மாதிரி பின்னியிருக்கேன். எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இது தாங்கும், சின்ன மாலை தாங்கிறதுனால நான் இப்படி கட்டியிருக்கேன். அப்படி இல்லைன்னா இப்படி செயின் ஸ்டிச் போட்டு இந்த நூல்லாம் தெரியாத மாதிரி கட்டிக்கலாம். இதுவும் சும்மா எம்டியாக தான் விட்டுருக்கேன். இப்படி இருந்தாவே நல்லா தான் இருக்கும். இல்லை நம்ம இன்னும் இங்கே கொஞ்சம் தொங்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோன்னா அதேமாதிரி நம்ம பின்னிக்கலாம். ஸ்பைரல் டிசைனும் பின்னிக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.